அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த தவக்காலத்தில் இந்த ஆண்டு நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு அடக்காமை பாவம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாவை அடக்காமை பாவம். இந்த திருமறை பகுதியை படிக்கின்ற போது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிறிய உறுப்பு, ஆனால் பெரிய அழிவை மனிதனுடைய வாழ்வில் கொண்டு வருகிறது என்பதை யாக்கோபு மிக தெளிவாக எழுதுகிறார். 6ஆம் வாக்கியத்தில், இந்த நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது, அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது, எரிப்பதற்கான நெருப்பை நரகத்தில் இருந்தே பெறுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இயேசு மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கின்ற போது அவர் சொல்லுவார், உன் கண் உன் சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லுவார். கண்ணை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுவார். உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லுவார். யாக்கோபு இங்கே நாவை குறித்து சொல்லுகிறார். இந்த நாவு நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்தி விடுமாம், நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை எரித்து விடுமாம். இவ்வளவு வலிமை மிக்க ஒரு உறுப்பு, அதை மிக 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 கவனத்துடன் கையாள வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். மற்ற திருத்தூதுவர்களை காட்டிலும் இந்த யாக்கோபு அனுதின வாழ்வில் விசுவாசத்தை எப்படி ஒருவர் பயன்படுத்த முடியும் என்பதை விளக்கி சொல்லுகின்றவராக இருக்கிறார். இவர் தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படின்னா யாக்கோபு விசுவாசத்தை வெறும் மேலோட்டமாக பேசிவிட்டு செல்லாமல், ஒரு விசுவாசி என்று சொன்னால் அவர் அதனை அனுதின வாழ்வில் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர் எழுதி வைத்து போயிருக்கிறார். அப்படி சொல்லுகின்ற அநேக காரியங்களில் இந்த நாவை அடக்கும் திறன் ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை சக்கரம் அழிந்துவிடும் என்கின்ற பெரும் உண்மையை அவர் எடுத்துக்காட்டி சென்றிருக்கிறார். இங்க ஒரே அத்தியாயத்தில் பல எடுத்துக்காட்டுகளை அவர் வரிசையாக வைக்கிறார். குதிரைக்கு கடிவாளம் எப்படியோ அப்படித்தான் இந்த நாவு, ஒரு பெரிய கப்பலுக்கு சுக்கான் எப்படியோ அப்படித்தான் இந்த நாவு, ஒரு பெரிய காட்டை கொளுத்த சிறிய நெருப்பு ஒன்று போதும் அப்படித்தான் இந்த நாவு என்று முதலில் 3 எடுத்துக்காட்டுகளை சொல்லிவிட்டு இறுதியில் ஒரு 3 எடுத்துக்காட்டுகளை முன்வைக்கிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வருமா? நன்னீரும் கசப்பான நீரும் ஒரே ஊற்றிலிருந்து வருமா? அத்திமரம் ஒலிவ பழங்களை தருமா? திராட்சை செடி அத்திப்பழங்களை தருமா? என்று ஒரு மிகப்பெரிய சவாலை கிறிஸ்தவ சமூகத்திற்கு அவர் முன்வைக்கிறார். இந்த தவக்காலத்தில் நாம் நாவை அடக்க, அதனை கட்டுப்படுத்த, அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை
நாம் தொடர்ந்து ஓட வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாவை அடக்காவிட்டால் அது பாவம். இந்த நாவு சிறிய உறுப்பு, ஆனால் அது மிகப்பெரிய பாதிப்பை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்திவிடும். நம்முடைய ஒரு மனித பர்சனாலிட்டி என்று சொல்லுவோமே, ஆளுமை, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. ஒரு மனுஷர் பேசலை அப்படின்னா அவரை பற்றி முழுசாக நமக்கு தெரியாது. என்னங்க, இப்போ ஒரு அலுவலகத்தில் ஒரு மேற்பார்வையாளர் புதுசாக வந்திருக்காருன்னு வச்சுக்குவோம், மேனேஜர். என்னங்க நம்ம புது மேனேஜர் எப்படின்னா, எங்கங்க அவர் பேசவே மாட்டேங்கிறார், அவர் பேசினா தானே ஏதாவது நமக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆளுமையை முக்கால் பாகம் எடுத்து சொல்லுவது இந்த நாவு. மற்ற 25% தான் மற்ற காரியங்களை வைத்து நாம் ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 75% ஒரு மனிதரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அவருடைய நாக்கின் வழியாகத்தான், அவருடைய வாயின் வழியாகத்தான், அவருடைய பேச்சின் வழியாகத்தான் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், கிறிஸ்துவ விசுவாசி நம்பிக்கை உடையோர் என்று சொன்னால் அவர் இத்தகைய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். என்ன ஒழுக்கம்? நாவை கட்டுப்பாட்டுடன் ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு 3 குறிப்பின் கீழாக நான் இந்த தலைப்பிலே சிந்திக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த நாவு எலும்பு இல்லாததால் அது திரித்து பேசும். நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணா பேசும், என்ன வேணா பேசும், எப்படி வேணா பேசும். இந்த கை எலும்போடு ஒட்டி இருப்பதனால் இதற்கு மேல் இதனை திருப்ப முடியாது. அப்படி திருப்பினா இது உடஞ்சிரும். ஆனால் நாக்குக்கு அவ்விதமான எலும்பு இல்லை. நாக்கு ஆனால் திருப்ப முடியாது, அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே திருப்ப முடியாது. ஆனால் அதன் வழியாக இருக்கின்ற பேச்சு, திரித்து பேசுகின்ற காரியங்கள், அது இந்த நாவு ரொம்ப அட்டகாசமாக செய்யும். இல்லாத ஒன்றை இருப்பது போல் பிறருக்கு காட்டும். பால் நன்றாக இருக்கிறது, அது திரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது எதுக்கும் உதவாது. அதுபோல தான் இந்த நாவு காரியங்களை திரித்து பேசி, ஒருவரை பற்றி திரித்து பேசி அவருடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். புறம் கூறும், பொய்யானவற்றை பேசும். பிசாசுக்கு இன்னொரு பேர் என்ன? இன்னொரு பேர் என்னது? அலகை, பொய்க்கு பிதா. அப்படின்னா பிசாசை நாம் எதோட கனெக்ட் பண்ணலாம், எதோட இணைச்சி பார்க்கலான்னா நாக்கோட இணைச்சி பார்க்கலான்னு அர்த்தம். பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறவன் இந்த பிசாசு. அப்போது இந்த நாக்குக்கும் பிசாசுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த தொடர்பை நாம் சரியாக துண்டிக்காவிட்டால், அதனை கட்டுப்படுத்தாவிட்டால், இந்த நாக்கு இந்த அலகையோடு பிசாசோடு தொடர்பு வைத்து கொண்டு அது இல்லாதது பொல்லாததையெல்லாம் செய்துவிடும். நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை எரித்துவிடும். புறம் கூறுதலும் பொய் பேசுதலும் திரித்து கூறுவதும் இந்த நாக்குக்கு சரளமாக வரும். எவர் ஒருவர் இதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ அவரே சிறந்த ஆன்மீகவாதி, அவரே சிறந்த பக்தர், இறை அடியவர். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேச வேண்டும். அதற்கு மிஞ்சினது தீமையினால் வரும் இல்லையா? மத்தேயுல 5:37 இயேசு சொல்லுகிறார், உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். அதற்கு மேலே ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அது தீமையினால் தான் வருகிறது. தீமைக்கு அடித்தளம் பிசாசு.
அந்த பிசாசிலிருந்து உங்களிடத்தில் வருகிறது என்று பொருள். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். அப்போ இந்த நாக்கு திரித்து பேசும், இல்லாததை இருப்பது போல் பேசும், இருப்பதை இல்லாதது போல் பேசும். நம்முடைய வழக்கு மன்றத்தில், நீதிமன்றத்தில் கூட சாட்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. சாட்சி இல்லையா, அது எப்பேற்பட்ட உண்மையான ஒரு கேஸாக இருந்தாலும், வழக்காக இருந்தாலும், சாட்சி இல்லைங்க அப்படின்னு அதை முடிச்சிடுவாங்க. நம்முடைய நாக்கு, நம்முடைய பேச்சு அவ்வளவு வலிமை உள்ளது. ஆகவே அது திரித்து பேச முற்படும். ஆனால் நாம் அதனை அடக்கி ஆள வேண்டும். அதற்கு தான் அந்த 3 எடுத்துக்காட்டை சொல்லுகிறார், 2 எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். குதிரை இருக்கிறது, அந்த குதிரையை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமே ஆனால் ஒரு கடிவாளத்தை போட்டு எப்படி அதன் உடல் முழுவதையும் கட்டுப்படுத்துகிறோமோ அதுபோல் நாக்கை நாம் கட்டுப்படுத்தி விட்டால் நம்முடைய ஒட்டுமொத்த உடலையும், உடல்னா அந்த பர்சனாலிட்டி, ஆளுமையையும் நாம் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்கிறார். பெரிய கப்பல்கள் ஆனால் சிறிய சுக்கானால் தான் அது வழிநடத்தப்படுகிறது. அதை ஒருவர் கட்டுப்பாட்டில், மாலுமி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் அந்த கப்பல் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்துவிடும். நீங்களும் நானும் நம்முடைய நாவை திரித்து பேசுவதிலிருந்து கட்டுப்படுத்திவிட்டால் நாம் போய் சேர வேண்டிய விண்ணுலக வாழ்விற்கு நம்மால் போய் சேர முடியும். 2வது, இந்த நா பிறரை காயப்படுத்தும். நாவை நாம் அடக்காவிட்டால் அது நம்மையும் காயப்படுத்தும், பிறரையும் காயப்படுத்தும். என்னை எப்படிங்க காயப்படுத்தும்? சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டோ, கோபப்பட்டோ, உணர்ச்சி வசப்பட்டோ நம்முடைய நாவை அடக்காமல் நாம் பேசிவிடுகிற போது அது நம்மை காயப்படுத்தி விடும். சில தடவை சொல்லுவாங்க இல்லையா, என்னங்க அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் நினச்சேன், அவர் இந்த மாதிரி பேசிட்டாரு, அவர் மேலே வச்சிருந்த நல்ல அபிப்பிராயமே போயிடுச்சு. அப்போ அது நம்மை காயப்படுத்தும். அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அந்த அவப்பெயர், அந்த நல்ல பெயர் நம்ம கெட்ட பெயராக மாறிடுச்சு. அதை நம்மால் திருப்பி எடுக்க முடியாது. அப்படி நம்முடைய வார்த்தைகள் நம்மையே காயப்படுத்திவிடும். அடுத்து நாம் சொல்லுகிற வார்த்தைகள் கடினமானவைகளாக இருக்குமே ஆனால் அது பிறரை காயப்படுத்தும். அந்த காயத்தை, அந்த வடுவை யாராலும் மறைக்க முடியாது, மாற்ற முடியாது. அது பிற மனிதனுடைய வாழ்வில் அது ஒரு தழும்பாகவே மாறிவிடும். அதனால தான் நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வார்த்தை என்ன பண்ணுமா, அளந்து பேசணுமா. எப்படி இருக்கு பாருங்க. பால் அளந்து ஊற்றுவான் இல்லையா, கடையில் காய்கறிலாம் வாங்கினா அவன் அளந்து கொடுப்பான், ஒரு வீட்டை கட்டுறமா அவன் அளப்பான், எல்லாமே அளவு தான், கணக்கு. வார்த்தையே அளந்து பேசணும். ஏன்? அது கொஞ்சம் ஏடாகடமாக போயிடுச்சுன்னா அது நம்மையும் காயப்படுத்தும், பிறரையும் அது காயப்படுத்தி விடும். இந்த ஒரு சுற்றுச்சுவர் கட்டும்போது நமக்கெல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் மூலக்கல் போடுவான், இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல் போடுவான். ஒரு செவரு கட்டும் போது 2 இடத்துலையும் மூலக்கல் போட்டுட்டு அங்கே ஒரு ஆணி சொருவாங்க, இங்கே ஒரு ஆணி சொருவாங்க, நடுவில் ஒரு கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறு தான் அந்த செங்கல் முன்னும் பின்னுமாக வராமல் இருப்பதற்கு அளவுகோல். அதுக்கு நேராக வச்சு கட்டிக்கிட்டு வந்தால் இந்த கட்டிடம் ஒன்றாக ஒழுங்கு போல் அழகாக வரும். பல ஆண்டுகளுக்கு அது அப்படியே இருக்கும். ஆனால் அந்த அளவு தெரியாமல் ஒருவர் கட்டுவாரேயானால் பூசு வேலையில் கொஞ்சம் அதை சரி பண்ணலாம். ஆனாலும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீரல் விடும். ஏன் அப்படின்னா கட்டு வேலை சரியில்லை.
நம்முடைய உடம்புனா அந்த அந்த ஆளுமையை சொல்கிற பர்சனாலிட்டி, நம்முடைய பர்சனாலிட்டியை கட்டுவிக்கிறதே நம்முடைய பேச்சு, நம்முடைய நாவினால் தான். நாம் அதனை அளந்து கட்டுவமே ஆனால் நம்முடைய ஆளுமை சிறப்பான ஆளுமையாக இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயம் இல்லை. இந்த நாவை நாம் அடக்காவிட்டால் அது நம்மையும் கொளுத்திவிடும், பிறருடைய வாழ்க்கையையும் அது கொளுத்தி விட்டுவிடும். மூன்றாவதாக, இந்த நாவை நாம் அடக்காமல் போனால் அது அவப்பெயரையும் அவமதிப்பையும் அவநம்பிக்கையையும் ஏற்படுத்திவிடும். சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தயவுசெய்து வாயை வச்சுன்னு கொஞ்சம் சும்மா இருறா அப்படின்வோம். சில பேருக்கு சொல்லுவோம், ஏப்பா அவனுக்கு அவன் கருப்பு நாக்கு உடையவன்பா, அவன் சொன்னா அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவன் வாயை திறந்தாரு அது விளங்காத போயிடும் அப்படின்லாம் சொல்லுவோம். அது என்ன, உள்ளத்தின் நிறைவால் நான் பேசும் வாய் பேசும் அப்படின்னு இருக்கு. இந்த நாவை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் அது நம்முடைய வாழ்வில் நமக்கு அவப்பெயரை கொண்டு வரும், அவநம்பிக்கையை கொண்டு வரும். ஒரு விசுவாசி நம்பிக்கையுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்பிக்கையுடைய வார்த்தைகளை அவர் பேச வேண்டும். அப்போதான் அந்த சமூகம், அந்த தனிநபருடைய வாழ்வு எல்லாம் அடுத்த நாளின் நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுவார்கள். எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை எரிகிற தீச்சூளையில் போட இருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை கவனியுங்கள். நீ எங்களை எரிகிற சூளையில் போட்டாலும் சரி, எண்ணெயில் போட்டாலும் சரி, நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை. நீர் சொன்ன இந்த சிலையை நாங்கள் வணங்கப் போவது இல்லை. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்ற வல்லவர். இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று சொல்லுவாங்க, அவர் காப்பாற்றாமல் போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, உனக்கு நாங்கள் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் நம்பிக்கை தரும் வார்த்தைகள். ஜபாலே தலைவனுடைய மகள் இறந்து போயிருப்பார். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஐயா உன்னுடைய மகள் இறந்து விட்டார், போதகரை ஏன் தொல்லப்படுத்துறீங்க? அப்போ இயேசு சொல்லுவார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு. அதுதான் நம்பிக்கை தரும் வார்த்தைகள். கல்லெறிந்து கொல்ல வேண்டும், இவரை விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடித்து வந்தோம் என்று சொல்லுவார்கள். இயேசு அந்த வழக்கை நல்லபடியாக சுமூகமாக முடிச்சுட்டு அந்த பெண்மணிக்கிட்ட சொல்லுவார், நீ போ, இனி பாவம் செய்யாது. இதுதான் நம்பிக்கை தரும் வார்த்தைகள். மீன் பிடிக்கின்ற சீடர்கள் இரவெல்லாம் மீன் பிடித்து களைத்து சலித்து வெறுப்பாகி அவங்கெல்லாம் அப்படியே திரும்பி வரும்போது, வலைகளை வலது பக்கம் போடுங்கள். இல்லை, இரவு முழுக்க மீன் பிடிச்சோம், ஒன்று கூட மாட்டல, பரவாயில்லப்பா வலது பக்கம் போடு. இதுதான் நம்பிக்கை தரும் வார்த்தைகள். பல நேரங்களில் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாவை கொண்டு பிறருடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். ஆனால் இந்த வலிமையான நாவை வைத்து நாம் பிறருடைய வாழ்க்கை கட்டடத்தை இடித்து விடுகிறோம், அவநம்பிக்கையை கொண்டு வந்து விடுகிறோம். ஒரு மனுஷன் நல்லா இருந்திருப்பான். ஒரு எடுத்துக்காட்டா ஒரு வியாபாரம் ஒன்று தொடங்குறாருன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று தொடங்கலான்னு இருக்கிறேன். உடனே இவர் என்ன சொல்லணும்? சரிப்பா, ஏதோ உனக்கு நல்லதாக பார்த்து செய்யின்னு சொல்லணும். ஐயா, அந்த இடத்துலையே போய் கடை தொடங்குற, அங்கே ஏற்கனவே 4 கடை இருக்குதப்பா, உன் கடை என்ன பெருசாக ஓடிடும். அவன் எவ்வளோ நாளாக வச்சுன்னு இருக்கிறான், நீ இப்போ போய் கடை வச்சா அவனுக்கு வியாபாரிங்க வந்துடுவாங்களா, இது வந்துடுவாங்களா?
இப்படி சொல்வதால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சால் நாம் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி விடுகிறோம். அப்படி இருத்தல் கூடாது. ஆலோசனை சொல்லுகிறேன் என்கின்ற பெயரில் அவநம்பிக்கையை நாம் அவருடைய மனதில் விதைத்து விடக்கூடாது. ஆலோசனைக்கும் அவநம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆலோசனைன்றது அங்கே கடை வைக்க போறியாப்பா, சரி பார்த்து ஜாகிரதையாக வெயி, நிறைய காம்படிஷன் இருக்கும், நல்லா செய், இது ஆலோசனை. ஐயா அங்கேயா வைக்க போகிற, அறிவு இருக்குதாடா உனக்கு ஏதாச்சும், அங்கேயே 3 கடை இருக்குது, இவர் அங்கே பெருசாக பேச்சு என்ன பண்ணுவேன் நீ, இது அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது. நம்முடைய பேச்சு எப்போதும் பிறருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்க வேண்டும். இயேசு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், உயிர் போக போகிறது. அந்த நேரத்தில் ஒருத்தர், ஐயா உம்முடைய அரசில் வருகிற போது என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாகும் தருவாயில் கூட நம்பிக்கை தரும் வார்த்தைகளை அவருக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? 2 விதமாக சொல்லியிருப்போம். வாழ்க்கை முழுவதும் திருடுவதையே உன் தொழிலாக வைத்திருக்கிற உனக்கு இறை அரசில் பங்கா போடா அப்படின்னு சொல்லியிருப்போம். 2வது, டேய் நான் நீதிமன்ற, எனக்கு வேணால் இடம் இருக்கும், உனக்கு எங்கடா இடம் இருக்கும் அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் இயேசு அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நம்பிக்கை தரும் வார்த்தைகளை சிலுவையில் உதிர்க்கிறார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நம்முடைய பேச்சு, நம்முடைய நாவை நாம் அடக்கி ஆள்வதுதான் இந்த தவக்காலத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக 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 முக்கியமான பயிற்சியாக இருக்க வேண்டும். இந்த நாள் இந்த சிந்தனையோடு நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.